திமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கூறிய தாவேக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் நேரு பதிலடி கொடுத்துள்ளார். இல்லை, ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை, நம் தமிழக வெற்றி கழகம். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும், அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். தீர்மானம் 1, நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நிதி நிலைமைக்கு ஏற்பதான் செய்ய முடியும், ஒரே அடியில் செய்ய முடியாது. அதான் எதிர்கட்சி தலைவருக்கும் முதல்வருக்கு இணையா Z+ பாதுகாப்பு கூட்டணி ரொம்ப பலமா போயிட்டு இருக்குதான் நினைக்கிறீங்களா? இப்பதான் சொன்னேன், அவங்களுக்குள்ள கூட்டணி சரியா இல்லை. நாங்க எங்களை கேட்டா Z+ பாதுகாப்பு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், ஆனா ஜெயிக்கணும்ல, நாங்க தான் ஜெயிப்போம். கூட எப்பவுமே கூட்டணி கிடையாது. அவரு நாங்க